நீங்கள் சிறு அல்லது குறு விவசாயியா இருக்கீங்களா? அல்லது சொந்தமா விவசாய நிலம் இல்லாமல் மொத்தமா நிலத்தில் வேலை செய்யக்கூடிய விவசாயி கூலி தொழிலாளியா இருக்கீங்களா? தமிழக அரசு வழங்கும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். திட்டத்தில் இருக்கிற முழுமையான நன்மைகள் மற்றும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறது முழுமையா நம்ம பார்ப்போம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எனில், சொந்தமா நிலம் வச்சு விவசாயம் செய்யறவங்க, விவசாய நிலம் சொந்தமா இல்லாம மொத்தமா கிட்ட போய் விவசாய வேலை செய்யறவங்க, ஆதரவற்ற விவசாயிகள், வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி இல்லாத விவசாயி, 2.25 ஏக்கருக்குள் நஞ்சை நிலம், 5 ஏக்கருக்குள் புஞ்சை நிலம் வைத்திருப்பவர்கள், நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த பிற தொழிலாளர்கள், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, கோழி பண்ணை, தோட்டக்கலை மற்றும் பட்டுப்புழு தொழிலாளர்களாக இருப்பவர்கள். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க வயது வரம்பு என்னவென்றால் 18 முதல் 65 வயதுக்குள் இருக்க வேண்டும். அந்த உறுப்பினர் சார்ந்திருக்கக்கூடிய மனைவி, மக்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் திட்டத்தில் பயனடைவார்கள். திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய சலுகைகள்: 60 வயது முடிந்த பிறகு வாழ்வாதார உதவியாக 1200 ஓய்வூதியமாக வழங்கப்படும். திருமண உதவித்தொகை: திருமண வயது உடைய ஆண் உறுப்பினருக்கு 8000, பெண் உறுப்பினருக்கு 10,000 வரை வழங்கப்படும். கல்வி உதவித்தொகை: மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி ஆண்ட உதவித்தொகையாக 1250 முதல் 7000 வரை வழங்கப்படும். விபத்து ஏற்பட்டால் காயத்தின் அளவை பொறுத்து 20,000 முதல் 1 லட்சம் வரை வழங்கப்படும். விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 1 லட்சம் வரை வழங்கப்படும். இயற்கை மரணம் அடைந்தால் 20,000 நிதி உதவியும், 1250 ஈமச்சடங்கு உதவியும், கடுமையான நோய்களால் தாக்கப்பட்டால் முதன்மை உறுப்பினருக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஆகிய 2 வழிகளிலும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் முறையில் நீங்க அப்ளை பண்ணா உங்க பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துல போய் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் என்றால் உங்க பகுதிக்கு உட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம், வருவாய்த்துறை அல்லது சமூக பாதுகாப்புத்துறை ஆகிய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு தகுதிகள் இருந்தால் உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக உதவித்தொகை வரவு வைக்கப்படும். தேவைப்படும் ஆவணங்கள்: ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பட்டா, சிட்டா, பிறப்பு சான்றிதழ், மொபைல் எண், குடும்ப உறுப்பினர்களின் சான்றிதழ்கள், கல்வி சான்றிதழ், திருமண சான்றிதழ் போன்றவை. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மிக சிறந்த திட்டமாக, ஒரு அரணாக விளங்குகிறது. நம்ம சேனல்ஸோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.